நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரைஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிஃப்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நிஃப்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கு அப்படின்னா கியூட்டோட ஸ்கோர் வச்சு இதில் வந்து ஜாயின் பண்ண முடியும். கியூட்டோட ஸ்கோர் வச்சுன்னா கியூட்டில் நான் என்ன சார் வந்து எக்ஸாமில் எழுதணும் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். பாருங்க, அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டம் குண்டலியில் 2 ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பிடெக் ப்ரோக்ராம் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் 4 இயர்ஸ் கோர்ஸ், தென் இன்டெகிரேட்டட் பிபிஏ அண்ட் எம்பிஏ ப்ரோக்ராம் கோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ பிடெக் நான் ஜாயின் பண்ணணும்னா பிசிக்ஸ் எழுதணும், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், ரைட்டா? அப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி ஆயிடுச்சா? மேத்தமெட்டிக்ஸ் எழுதணும். சப்போஸ் எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் இல்ல அப்படின்னா அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் எழுதலாம். அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் இல்லைனா நான் பயாலஜி எழுதலாம். பயாலஜி இல்லைனா பயாலஜிக்கல் சயின்ஸ் எழுதலாம். பயாலஜிக்கல் சயின்ஸ் இல்லைனா பயோடெக்னாலஜி எழுதலாம். பயோடெக்னாலஜினா பயோகெமிஸ்ட்ரி எழுதலாம். அப்ப இத பிடெக்ல போகணும், ஃபுட் டெக்னாலஜி, அதுவும் கவர்மெண்ட் காலேஜ்ல போகணும்னா இந்த சப்ஜெக்ட்ல 3 சப்ஜெக்ட் நீங்க ஏதாவது எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் இன்டெகிரேட்டட் பிபிஏ ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? பிபிஏ எம்பிஏ வந்து இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். அதுல லாங்குவேஜ் எழுதணும் கொடுத்துட்டாங்க. டொமைன் சப்ஜெக்ட்ல எழுதணும், அது இருக்கு. ஜெனரல் ஆப்டிடியூடும் எழுதணும். பாருங்க, இங்க பிபிஏ போறதுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் ஆப்டிடியூட் கம்பல்சரி. அது இல்லாம நடுவில் இருக்கக்கூடிய டொமைன்ல நீங்க பாருங்க நிறைய கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்ஸ் எழுதிங்க, இல்ல புக் கீப்பிங் எழுதிக்கிங்க, ரைட்டா? இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எழுதுங்க. ஒன்னு பிசினஸ் ஸ்டடிஸ், அது எழுதுங்க. அப்புறமா எக்கனாமிக்ஸ், பிசினஸ் எக்கனாமிக்ஸ், கோர் மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், இது 3-4த்துல ஏதாவது ஒன்று எழுதலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேட்டிக் பிராக்டிஸ், பயாலஜி, பயாலஜிக்கல் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, தென் வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை வேணாலும் எழுதிக்கலாம். என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் வேணா எழுதலாம், பிசிக்ஸ் வேணாலும் பிசியாலஜி வேணா எழுதலாம். நீங்க இதுல என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. அதுல நீங்க 3 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் கம்பல்சரி, ஜெனரல் ஆப்டிடியூட் கம்பல்சரி. இங்க நடுவில் இருக்கக்கூடியதுல 3 சப்ஜெக்ட் நீங்க எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்? இந்த பிபிஏ இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் நிஃப்டம்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். சார் இந்த ஜெனரல் ஆப்டிடியூட், இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார் அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஆர்ஜிஆர்ல கோமட் 2026 ப்ரோக்ராம்ல இதெல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம். ஆஃபர் ஃபீஸ் 11,800. இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. 8695186953 சென்னை ஆர்ஜிஆர். கால் பண்ணுங்க.